கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், இந்த உலகத்தை உண்டாக்கின போது வார்த்தையாய் இருந்தவர், வைத்து சொல்லப்பட்ட வார்த்தைக்குரிய தேவனாய் இருந்தவர் பூமியிலே இயேசு கிறிஸ்துவாக பிறந்தபோது அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். நான் ஊழியம் கொள்ளும்படி வராதபடி ஊழியம் செய்யவே வந்துட்டு சொல்லி அவருடைய வார்த்தையை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 2 அதிகாரம் 10 ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். எதற்காக? நற்கிரிகளை செய்வதற்காக. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய செய்கையாய் இருக்கும்படியாக முன்னதாகவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு பாதையிலையும் நாம் நற்கிரியை செய்வதற்காக முன்பாகவே உறவுகளை, நண்பர்களை, அநேக தெரிந்த மக்களை ஆயத்தப்படுத்தி நம்மளோட பழகவும் பேசவும் வைத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால், தேவனுடைய செய்கையாக நாம் இருக்க, அதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார் சொல்லி பார்க்கிறோம். நாம் தாயின் கருவிலே உருவான போதிலும் கூட அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு அவர் செய்கையாய் இருக்க முன்பாகவே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவ செய்கையாய் இருக்க, பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்கையை உலகம் பார்த்தது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே அவர் செய்கையை, அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம் மூலமாக காண்பிக்க தேவன் விரும்புகிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டபடினால், அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டபடினால் நம் வாழ்க்கையிலே இவையெல்லாம் முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது, முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம் செய்கை அநேகருடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும், அநேகருடைய வாழ்க்கையிலே தைரியத்தையும், அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும், அநேகருடைய வாழ்க்கையிலும் செய்கை நிம்மதியை கொடுக்கும்படியாக இருக்கும்போது அது தேவ பார்வையிலே உகந்ததாக இருக்கிறது. அந்த பாதையில் செல்ல நம்மை மனதார ஒப்பு கொடுப்போம். தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். அதன் மூலமாக நம் தேவனுடைய மகிமை, நம் தேவனுடைய கிருபை அநேகருக்கு வெளிப்படுத்த நம் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். வழியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்கு வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேவ செய்காய் மாறு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக முன் குறித்து வைத்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களுடைய பாதையிலையும் செய்கையாய் நாங்கள் மாற நீர் விரும்புகிறீர். அந்த அனுபவத்தில் ஆழமாய் கொண்டு போவீராக. அது சுலபமான காரியமல்ல. எங்கள் ஜென்ம பாவங்கள், எங்கள் தன்மைகளை வெளிப்படுத்தும்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் உமக்கென்று சிருஷ்டித்ததை நினைத்து செய்கை மாற எங்களுக்கு கிருபை செய்யும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.